இன்றைக்கு நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முழுமைக்கும் உள்ள பகுதி 26வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நாம் சுருக்கமாக தியானிக்கவிருக்கிறோம். அது ஒரு பெரிய வேத பகுதியாக இருக்கிறதுனால நாம் 1-2 வசனங்களை மாத்திரம் நாம் வாசித்து அந்த வேத பகுதியை நாம் தியானிக்கலாம். 24வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் இந்த 2 பேர்ல தேவரீர் தெரிந்து கொண்டவனை நீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி எங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணி பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே சேர்த்து கொள்ளப்பட்டான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் நாம் இருக்கிறோம். 1ஆம் அதிகாரம் துவக்கத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு கட்டளையை பார்த்தோம். இயேசு என்ன கட்டளை கொடுத்தார்? அவர் உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாட்கள் அவர்களோடு கூட இருந்து என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படிக்கு நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள் அப்படிங்கிறத சொன்னார். அப்போ அவர் சொன்ன மாதிரி கடந்த வாரத்தில் பேசணும். அவர்கள் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாய் எல்லாரும் 120 பேர் ஒருமனப்பட்டு காத்திருந்தார்கள். ஒருமனப்பட்டு ஒரே சிந்தையோடு பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவர் தங்கள் மீது ஊற்றப்பட வேண்டும் என்பதற்காக அவங்க என்ன செஞ்சாங்க? காத்திருந்தாங்க. இந்த பரிசுத்த ஆவியானுடைய ஊற்றப்படுதலின் அனுபவம் 2ஆம் அதிகாரத்தில் வருகிறது. ஆனால் அதை நாம் பார்க்கிறதற்கு முன்பதாக இவர்கள் இப்படி காத்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு காரியத்தை பேதுரு செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அது என்ன அப்படின்னு கேட்டால், இயேசுவோடு 12 சீஷர்கள் இருந்தாங்க. 12 அப்போஸ்தலர்கள். சீஷர்கள் நிறையா இருந்தாங்க. அப்போஸ்தலர் என்று பெயர் பெற்று அவரோடு கூட இருந்து அதிகாரம் பெற்று அவர் அனுப்புகிற இடங்களில் ஊழியம் செய்யும்படிக்கு இயேசு தெரிந்து கொண்டவர்கள் 12 பேர். இந்த 12 பேர்ல ஒருவன் இல்லை, அவன் மிஸ்ஸிங். இப்ப பேதுரு என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த ஒருவனுடைய இடத்திற்கு வேறொருவனை என்ன செய்ய வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வேறொருவன் யார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுகிறதற்காக ஒரு முக்கியமான தீர்மானத்தை எடுக்கிறார்கள். அந்த தீர்மானம் குறித்து தான் நம்ம இன்றைக்கு என்ன செய்ய போறோம்? பேச போறோம். மத்தியாஸ் என்கிற ஒரு நபரை அப்போஸ்தலருடைய கூட்டத்தில் இவங்க சேர்த்துக்கிட்டாங்க. ஆனா இதை கட்டாயம் செய்யணுமா? இது செய்யாமலே அவங்க முன்னேறி போயிருக்கலாமே, ஏன் இதை செய்தார்கள்? அப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா இப்ப இந்த 12 அப்படிங்கிற எண்ணிக்கை குறையாமலே இருக்கணுமா? எண்ணிக்கையில் என்ன வந்துருச்சு அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கு இல்லையா? இதுலயே நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் பின்னால வாசித்தீங்கன்னு சொன்னா 12ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு, இந்த 12 பேரில் ஒருவரான யாக்கோபு கொலை செய்யப்படுவார். ஆனா அந்த வேளையில்
இந்த பேதுரு மறுபடியும் சபையாரை கூட்டி, யாக்கோபு மரித்து போனார், யாக்கோபினுடைய இடத்திற்கு இன்னொரு அப்போஸ்தலரை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் என்ன செய்யல. இந்த ஒரு இடத்துல தான் இன்னொரு நபரை அப்போஸ்தலர் என்கிற தங்கள் கூட்டத்தில் என்ன செஞ்சுக்கணும், சேர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறத அவங்க என்ன செஞ்சாங்க, முடிவு பண்ணாங்க. அதுக்கு என்ன காரணம்? அந்த காரணத்தை தான் நான் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன், சொல்ல போகிறேன். காரணம் என்னன்னா, வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாக இருந்தது. சொல்லுங்க, வேத வாக்கியத்தின் நிறைவேறுதல். எளிமையா ஒரு காரியத்தை சொல்லுவோன்னு சொன்னா, புதிய ஏற்பாடு அப்படின்னா என்ன தெரியுமா? தேவன் தம்முடைய ஜனத்திற்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல். சொல்லுங்க, என்னது? சும்மா சொல்லுங்க, வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. புதிய ஏற்பாடுனாலே ஏதோ எனக்கு வாரத்துக்கு ஒரு வாக்குத்தத்த வசனம் கொடுக்கணும் பிரதர், ஒரு நாளைக்கு ஒரு வாக்குத்தத்த வசனம் கொடுக்கணும் சிஸ்டர், அப்படி கிடையாது. நீங்க புதிய ஏற்பாடு விசுவாசினாலே வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலில் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதைத்தான் இங்கே நாம முதல்ல சொல்ல விரும்புகிறோம். பேதுரு இந்த 120 பேர் மத்தியில் எழும்பி நின்று என்ன பேசுகிறார் அப்படின்னா, 16வது வசனத்தில் அவர் சொல்றாரு, சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி. இதை தான் நீங்க கவனிக்கணும். சொல்லுங்க, என்னது? எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால். எப்போ? தாவீது எப்போ உள்ளவர்? கிறிஸ்துவுக்கு முந்தி, பல நூறு ஆண்டுகளுக்கு முந்தி இருந்தவர். ஆனா தாவீதின் வாக்கினாலே முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதா இருந்தது. முன்னால ஆவியானவர் மூலமா தாவீதை கொண்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேற வேண்டியது. இது எனக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாம நம்முடைய வாழ்க்கையில் திடீர்னு ஒரு சம்பவம் நடந்தா நாம அதிர்ச்சிக்குள்ளாயிடுறோம் இல்லையா? ஒரு இழப்பின் செய்தியை கேள்விப்படுறோம், நாம அதிர்ந்து போயிடுறோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு முறை நாங்கள் குடும்பமாக ஊருக்கு பயணம் போய்கிட்டு இருந்தோம். அது வேறொரு காரியமாக நாங்கள் அவசரமாக பயணம் போக வேண்டி இருந்துச்சு. நாங்கள் பயணம் போகிற வழியில் இன்னொரு செய்தியை கேள்விப்பட்டோம். சிவந்திபுர சபையில் இருக்கக்கூடிய ஒரு விசுவாசி ஒருவர், அவருடைய மரண செய்தி. அது கேள்விப்பட்ட உடனே என்னால் கொஞ்ச நேரம் ஒன்றும் செய்யவே முடியல. அப்படி காரை ஓரமாக நிறுத்திட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த கார்லேயே நான் அப்படி படுத்திருந்தேன். செய்வது என்னன்னு நமக்கு தெரியல, ஒரு பதட்டம். நம்மளால் அதை என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கிட முடியல, கஷ்டமா இருக்கு. மனிதருடைய வாழ்க்கையில சூழ்ச்சிகள் நிறைய வரும், நமக்கு விரோதமான தந்திரங்கள் நிறைய நடக்கும். நமக்கு முன்னால நல்லா பேசிட்டு இருப்பாங்க, ஆனா பின்னால குழியை வெட்டிக்கிட்டு இருப்பாங்க, எல்லாமே நடக்கும். அப்ப நாம திடீரென்று நல்ல வழியில தான் நடந்துகிட்டு இருக்கிறேன்னு திடீர்னு நம்ம கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள்
இந்த உலகத்தில் நிறைய இருக்கு. அப்ப பல நேரங்களில் நாம நிதானம் தவறி விடுகிறோம். ஆனா நான் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை இன்னைக்கு சொல்லணும். நம்ம மேல தம்முடைய கரத்தை வைத்து நம்மை ஆளுகை செய்கிற தேவன் ஒரு காலமும் நிதானம் தவறாதவர். எப்பொழுதும் நம்முடைய வாழ்வை குறித்த முழுமையான திட்டத்தையும் தீர்மானத்தையும் உடையவராக நமக்காக செயல்படுகிற ஒரு இரட்சகர் நம்ம கூடவே இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில் இருக்கிற எந்த காரியமும் அவருக்கு அதிர்ச்சி அடைய செய்யக்கூடிய காரியமும் ஒண்ணுமே கிடையாது. உனக்கு அதிர்ச்சியா தெரியலாம், உனக்கு செய்வதறியாம திகைக்கக்கூடிய சூழலா இருக்கலாம், கையை பிசைற மாதிரி சூழல் இருக்கிற மாதிரி தோன்றலாம். ஆனா நீ கவலைப்பட வேண்டியதில்லை. அதற்குள்ளிருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிற தேவன் ஜீவன் உள்ளவரா இருக்கிறார். அடுத்த நிமிஷம் யாருக்கு என்ன நடக்கணும் ஒருத்தருக்குமே தெரியாது. அந்த வகையில பார்த்தா நம்ம எல்லாரும் குருடர்கள் தான். ஆனா அடுத்த நிமிஷம் என்ன என்பதை அறிந்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் குடிகொண்டிருக்கிறார். அவர் நம்மளை நடத்தி செல்லுகிறதுனால நாம அவரால் பார்வை பெற்றவர்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம காரியத்துக்கு வருவோம். வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதா இருந்தது. நான் சொல்றேன், கடவுளுடைய கண்ட்ரோலை மீறி எதுவும் நடக்காது. ஆண்டவருடைய ஆளுகையை மீறி எதுவும் நடக்க போகிறது இல்லை. இப்ப யோசித்து பாருங்களேன், இந்த 16ஆம் வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாஸ். இப்ப யோசித்து பாருங்களேன், இயேசுநாதர் அன்று ராத்திரியிலே பிடிக்கப்படும் போது சீஷர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? யோசித்து பாருங்க. ஒரு 600 பேர் கொண்ட தேவாலயத்தினுடைய காவல் வீரர்கள் வராங்க. 600 பேர் கொண்ட ஒரு சேனை வருது. நீங்க ஒரு நம்ம சர்ச்சனே வச்சுக்கோங்களேன், நாம எல்லாம் இப்படி கூடி இருக்கிறோம், ஒரு ராத்திரியில கூடி இருக்கிறோம். திடீர்னு ஒரு 50 கார்களில் வேன்களில் போலீஸ் படையே நம்ம இடத்த சுத்தினா எப்படி இருக்கும்? முதல்ல எதுக்கு இவங்க வந்தாங்க? ரெண்டாவது, யாரையும் பிடிக்க வந்திருக்காங்களா? என்ன நடக்குன்னு என்ன செய்ய மாட்டேங்க. அப்ப என்ன வந்துடும்? ஒரு பயம், ஒரு பதட்டம். சீஷர்களுடைய முதல் நிலைமை எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அன்னைக்கு அவங்க மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளா இருப்பாங்க. இயேசு சொன்னாரு, என் நிமித்தம் நீங்கள் எல்லோரும் இடறல் அடைவீர்கள். மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறுண்டு போகும் என்று தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிற மாதிரி இன்று ராத்திரியிலே நீங்க எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். யார் சொன்னது? இயேசு சொன்னது. இயேசு கூட இருந்த 12 சீஷர்கள் ஓடி போயிட்டாங்க, இடறல் அடைந்தார்கள். ஆனா இயேசுவோ இது வர்றதுக்கு முன்னாலே இவர் ஆயத்தமாயிட்டார். இது நமக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும்.
இதனாலதான் அந்த கெத்சமனேலே ஆண்டவர் சீஷர்ல பார்த்து சொன்னாரு, நீங்க என்னோடு கூட கொஞ்ச நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னாரு. நீங்க எல்லாரும் என் கூட கொஞ்ச நேரம் விழித்திருங்கள் சொன்னாரு. ஆனா பாவம் அந்த மனுஷன் இந்த ஆட்களை எங்கெங்கெல்லாம் இழுத்துட்டு போனாரோ தெரியல. இவங்களுக்கு என்ன வந்துருச்சு? தூக்கம் வந்துருச்சு. சீஷர்கள் எல்லாரும் தூங்கிக் கொண்டிருந்த வேளையில் இயேசு மனுக்குலத்திற்கு மிக முக்கியமான வேலையை செய்வதற்கான ஆயத்தத்தை முழங்காலில் செய்து கொண்டிருந்தார். நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து சதியால் பிடிக்கப்பட்டார் என்று உலகம் எழுதி வைத்திருக்கிறது. ஆனால் இயேசுவோ சதியினால் மேற்கொள்ளப்படவில்லை. இந்த சதியின் அத்தனை வேலையும் நடந்து கொண்டிருக்கும் போதும் எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் அவர் அனைத்தையும் வெற்றி உள்ளவராக எதிர்கொண்டார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு விஷயம்தான். இந்த எல்லா போராட்டத்தையும் என் இரட்சகர் அந்த கெத்சமனேலே மேற்கொண்டு விட்டார். கெத்சமனேல மேற்கொண்டார். கடினமான பாதைக்கு தன்னை இயேசு அர்ப்பணித்தார். அவர் சொன்னாரு, பிதாவே எனக்கு இது கஷ்டமா தெரியுது, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய விருப்பம் அல்ல உம்முடைய சித்தமாக கெடுவது. வேதம் சொல்லுது, எனக்கு அந்த லூக்கா 22 அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும், எடுக்க வேண்டாம். அவர் ரொம்ப வியாகுலப்பட்டார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டாராம். ஆனா அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணாராம். வியாகுலம் உன்னில் பெருகும் போது ஜெபத்தில் ஊக்கம் பெருகட்டும், பிரச்சனை நீ ஜெயிச்சிருவ, நீ வெற்றி பெறுவாய். ஏன்னா உலகத்தை ஜெயித்தவர் உன் கூட இருக்கிறாரு. அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில், அதாவது யூதாஸ் முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்க வந்தான். ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு காட்டி கொடுக்க வந்தான். இயேசுவை தேடி வந்தான். சுவிசேஷங்கள் எல்லாம் யோவான் சுவிசேஷத்தில் இது ஒரு வித்தியாசமான ஒரு ஆங்கிள் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஆங்கிள் இது. என்னன்னா, யூதாஸ் இயேசுவை தேடி வருகிற பொழுது, மற்ற சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கும், மார்க் 14:42 சொல்லியிருக்கு, என்னை காட்டி கொடுக்கிறவன் வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் அப்படின்னு இவர் எதிர்கொண்டு போறாரு. எந்த ஊர் உலகத்திலேயாவது இப்படி நடக்குமா? எங்க அவங்க என்னை பிடிக்க வராங்க, நான் இருக்கேன் மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, சொல்லிடாதீங்க, அப்படித்தானே சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்றாரு? வாங்கப்பா போலாம். அப்ப இவர் அதிர்ச்சி அடையவே இல்லை. இப்ப யோவான் 18க்கு வாங்க, 4வது வசனத்திலிருந்து கொஞ்சம் வேகமா பாருங்களேன். இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து, இதுதான் முக்கியமான விஷயம், தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நேரிட போகிற எல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆனா எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள குடிக்கொண்டிருக்கிறார். அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தையும் அறிந்தவர் உங்கள் கூட இருக்கிறனால தைரியமாக நீங்கள் முன்னேறலாம். ஏன்னா
வேதம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நேரிடுகிறது. Whatever happens to you, you have a God who can turn that thing to the very best thing for you. உனக்காக அதை மிகவும் சிறந்ததாக மாற்றுகிற தேவனாகிய கர்த்தர் அதில் கிரியை செஞ்சிட்டு இருக்கிறார். தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அவர் அறிந்து எதிர்கொண்டு போய், இதுதான் விஷயம். பொதுவா நாம பிரச்சனை நமக்கு நேரம் வந்தா நம்ம என்ன செய்வோம்? எதுக்கு பாவம், எனக்கு புள்ள குட்டிங்க இருக்கு, என்னை விட்டுருங்க, நான் ஒதுங்கி போய்க்கிறேன். இது ஒண்ணு. நீதிமொழிகள்ல சொல்லியிருக்கு, ஒருத்தன் இருக்கானா, அவனுக்கு பேரு மூடன். என்னது? மூடன். அவன் என்ன செய்வானா, நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான். சரியான நேரத்துக்கு போக மாட்டான், இஷ்டத்துக்கு போவான், தண்டிக்கப்பட்டுருவான். ஆனா ஆயத்தமானவன் எதையும் எதிர்கொள்ளுவான். இயேசு தனக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, அவங்கள பார்த்து, யாரை தேடுகிறீர்கள் என்றார். என்ன வார்த்தை பாருங்களேன். இப்ப யாரும் கூட வரா, யூதாசும் வருகிறான். அவனுக்கு என்ன மரியாதை? யூதாசும் வரான். தேடி வந்திருக்காங்க. நம்மால எதிர்த்து போனார். இதுக்கு தானப்பா வந்திருக்க? யார தேடுற? நான் தான். 8வது வசனத்தை பாருங்க. நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார் பாருங்க, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேன். என்னை தேடுகிறதுண்டானால், என்ன வார்த்தை பாருங்களேன். இவரை எதிர்கொண்டு போய், இப்ப நான் தான் ஜீசஸ், என்ன தான் தேடி வந்திருக்க, உனக்கு நான் வேணும் அப்படின்னா என் கூட இருக்கிற 11 பேரையும் போக விடுங்க. என்ன ஒரு தனக்கென்று தேவன் கொடுத்த அந்த சீஷர்கள் மேல அவருக்கு இருந்த அந்த பற்றும், அவருக்கு இருந்த அவங்கள பாதுகாக்கணுங்கிற அந்த பாதுகாப்பு உணர்வு. ஐயா, இவர் அடிக்கப்பட போகிறார், இவர் பாதிக்கப்பட போகிறார், ஆனா அதை பத்தி அவர் கவலைப்படல. என் கூட இருக்கிறவங்க பாதுகாப்பு எனக்கு முக்கியம். இன்னைக்கு யாரோ தலைவர் ஆகணும்னு நினைக்கிறாங்க, செத்து போனா ஓடி போயிருந்தாங்க. ஆனா இந்த தலைவன் தான் கூட இருக்கிற தன்னை பின்பற்றுகிற சீஷனுடைய பாதுகாப்பை, தான் உயிரே அம்புக்கு முன்னால போய் நிற்கக்கூடிய நிலைமை வந்தப்போ தன் பாதுகாப்பை பெருசுபடுத்தல, தன் சீஷனுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தினார். அடுத்த வசனத்தை பாருங்க. நீர் எனக்கு தந்தவர்களில், நீர் எனக்கு தந்தவர்களில், என்ன வார்த்தை பாருங்களேன். நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று. எத்தனை பேரு? ஒருத்தனை கூட இழந்து போகலன்னு சொல்லி அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக, அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. எப்ப சொன்னாரு? முந்தின அதிகாரத்தில் தான் சொன்னாரு, எடுக்க வேண்டாம். முந்தின அதிகாரத்தில் சொன்னாரு, அதை நம்ம அடுத்ததுல வாசிப்போம். கேட்டின் மகன் கெட்டு போனானே ஒழிய
வேற ஒருத்தர் கெட்டு போகலை. எல்லாரையும் நான் உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய வசனத்தினாலே பாதுகாத்து கொண்டேன். அவங்களும் என்னை அறிஞ்சிருக்கிறாங்க, என்னை விசுவாசிக்கிறாங்க, நான் அவர்களை காத்து கொண்டேன். என்ன ஒரு இது பாருங்க. அப்போ இது நமக்கு என்ன சொல்லுது? முதல் விஷயம், வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும். எனக்கு நடக்கக்கூடிய காரியம் புதுமை அல்ல, எனக்கு நடக்கக்கூடிய காரியம் வழியாக தேவனுடைய வாக்கியம் நிறைவேற வேண்டும். நான் சொல்றேன், இங்க இருக்கிற உங்க வாழ்க்கையில் நடக்கிற எதுவுமே வேற யாருக்குமே நடக்காத நூதனம் உங்களுக்கு நடக்குன்னு நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கையில கடந்து போகிற பல விஷயங்களை பல பரிசுத்தவான்கள் ஏற்கனவே கடந்து போயிருக்கிறார்கள். ஏற்கனவே அவைகளை ஜெயித்த சாட்சிகள் நம்மை சுற்றில இருக்கிறாங்க. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நீ போன வழியில போயிருக்கு. நீ அதை பத்தி கவலைப்படாத. ஆண்டவரே, என் வாழ்க்கையின் மூலமா உம்முடைய வசனம் நிறைவேறணும், வேத வாக்கியம் நிறைவேறணும், என் வாழ்க்கை உங்க கட்டுப்பாட்டில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. எனக்கு இது பயமா தெரியுது, பிரமிப்பா தெரியுது, ஆச்சரியமா தெரியுது, எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு யோசனையா இருக்கு. ஆனா உமக்கு யோசனை இல்லை. இது முதல் விஷயம். சரி, இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்கு பாருங்களேன். நம்ம அந்த வசனங்களெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. நான் நேரம் இல்லாத காரணங்களால் நான் முக்கியமான சில வசனங்களை மாத்திரம் சொல்லிட்டு போக விரும்புகிறேன். 20வது வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 1:20. சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. வேறொருவன் பெறக்கடவன் என்றும் முதல்ல சொன்னேன். வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாக இருந்தது. இப்போ பேதுரு சொல்றாரு, வேத வாக்கியத்தை நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கிறது. இப்படி வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியது, அது நிறைவேறிடுச்சு. இப்போ நாங்க வேத வாக்கியத்தை நிறைவேற்றக்கூடிய இடத்துல நாங்க என்ன செய்யறோம்? இருக்கிறோம். என்னங்க அந்த வேத வாக்கியம்? சங்கீத புஸ்தகத்தில் சொல்லியிருக்கு, அவன் வாசஸ்தலம் பாழாக கிடவது, அவன் ஒருவனும் அதில் வாசம் பண்ணக்கூடாது, அவனுடைய கண்காணிப்பை, அவனுடைய பதவியை, அவனுடைய ஸ்தானத்தை யார் பெறட்டும்? வேறொருவன் பெற வேண்டும். சரி, இப்போ யூதாஸ்க்கு வருவோம். யூதாஸ் யார்? இந்த பகுதியிலேயே யூதாஸை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கு நான் அப்படியே அடுக்கிக்கிட்டே போகிறேன், நீங்கள் கவனிச்சுட்டே வாங்க. 16வது வசனத்தில் இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டினவன் யாருங்க? இயேசுவை பிடித்தவர்களுக்கு பிடித்தவர்கள்லாம் ரொம்ப பிடிச்சு போனவங்க அப்படி கிடையாது. இயேசுவை பிடிச்சிட்டு போகிறதுக்கு வந்தவங்க. அது ரெண்டுக்கும் வேற வேற அர்த்தங்கள் இருக்கிறது. 17வது வசனத்தில் அவன் யாருன்னா, எங்களில் ஒருவனாய் ஊழியத்தில் பங்கு பெற்றவன். யாரு? எங்களில் ஒருவன் ஊழியத்தில் பங்கு பெற்றவன். 18வது வசனத்தில் அநீதியின் கூலியை விரும்பி அழிந்து போனான். எதை விரும்பினா? அநீதியின் கூலியை விரும்பி அழிஞ்சு போனான். அவன் சொல்றான், இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட பின்பு, பிலாத்துவனுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட பின்பு, மத்தேயு 27 சொல்லி இருக்கிறது, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தபடியால் நான் குற்றம் செய்தேன் அப்படிங்கிறான். அவங்க சொல்றான், அது எங்களுக்கு என்னப்பா, அது ஓம் பாடு. உடனே என்ன செய்யறான்? தன்னுடைய அந்த 30 வெள்ளிக்காசை தேவாலயத்தில் கொண்டு போய் எரிஞ்சிட்டு நான்று கொண்டு செத்து போனான். அப்போ அவங்க சொல்லியிருக்கு, அந்த பணத்தை அதிகாரிகள் எடுத்துட்டு என்ன சொன்னாங்களாம், இது இரத்தத்தினால வந்த பணம், இது எங்கே போடக்கூடாது?
காணிக்கை பெட்டியில் போடக்கூடாது. எப்பா என்ன பெரிய அறிவு பாருங்களேன். காணிக்கை பெட்டியில் அந்த பணம், ஆனால் அது அந்த அந்த வேலையை பார்த்ததே யார் தான்? அவங்க தான். வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதை எங்க போடக்கூடாதான்? உண்மையிலேயே உனக்கு அதுல சரியா இருக்கணும்னு சொன்னா அந்த வேலையை நீ செஞ்சிருக்க கூடாது. ஆனா அது அவங்களுக்கு என்னவா தெரியல, முக்கியமா போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன செஞ்சாங்க, அந்த நிலத்தை கொண்டு அந்நியரை அடக்கம் பண்ணுகிறதற்காக ஒரு இடத்த வாங்கினாங்க. இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுகிறதற்காக பெற்றுக்கொள்ளப்பட்ட பணம் கூட புறஜாதியாருடைய நல்ல அடக்கத்துக்கு உபயோகமாச்சு. இயேசுட்ட இருந்து நம்ம படிக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இது. நம்மளை தூக்கி குப்பையில் தூக்கி போட்டால் கூட அந்த குப்பை இருக்கிற இடத்துக்கு நம்ம உபயோகமாகணும். அதான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். நீ உதாசீனப்படுத்தப்படுகிற இடத்திலையும் கனி கொடுக்கணும். அப்படிப்பட்ட சூழலிலும் நீ கர்த்தருக்காக பிரகாசிக்கணும், பயன்படணும். அதுதான் நம்ம ஆண்டவர். இப்போ யூதாஸ் திடீர்னு இப்படி மாறிட்டானா? அந்த ஒரு கேள்வியை கேட்கணும். பொதுவாக சொல்லுவாங்க, வெற்றியோ தோல்வியோ யாருக்கும் திடீர்னு வர்றது கிடையாது. வெற்றியும் படிப்படியான உழைப்பு, படிப்படியான முயற்சி, படிப்படியான பயிற்சி, அதில் தான் என்ன செய்யுது. தோல்வியும் படிப்படியான சோம்பேறித்தனம், படிப்படியான வீழ்ச்சி, படிப்படியான ஒவ்வொன்றா எப்படி இது அப்வர்டு ட்ரெண்ட்ல போதோ, இது பேக்வேர்ட் ட்ரெண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா வந்துதான் சடனா திடீர்னு என்ன செஞ்சிருது, போயிருது. யூதாசுடைய வாழ்க்கையும் அப்படிதான் ஆச்சு. திடீர்னு என்ன செய்யல, நடக்கல. மத்தேயு 26வது அதிகாரத்தில் இயேசு சொல்றாரு, 24வது வசனத்தில் அவருக்கு வார்னிங் கொடுக்கிறார். யூதாஸுக்கு வார்னிங் கொடுத்தாரு. என்ன சொல்றாரு பாருங்க. மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். எழுதி இருக்கிறபடி போறாரு. ஆகிலும் ஆனா எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் அவர் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷனுக்கு ஐயோ கஷ்டம். அவன் பிறக்கலனா கூட நல்லா இருந்திருக்கும். நான் சொன்னேன், யூதாஸ் திடீர்னு காட்டி கொடுக்கறதுக்கான தீர்மானத்தை எடுக்கல. ஆரம்பத்துலேருந்தே அவனுக்குள்ள அந்த பிளான். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரம் 66லேருந்து 71 வரைக்கும் உள்ள பகுதியில் என்ன நடக்கும், நிறைய பேர் அவரை விட்டு பின்வாங்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவாங்க சொல்லி அநேகர் அவரை விட்டு என்ன செய்ய, அவர் கூட நடக்காம பின்வாங்கி போயிட்டாங்க. அப்போ இயேசு சீஷர்களிடத்துல கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ? அப்படி கேட்ட உடனே பேதுரு ஒரு அற்புதமான பதில சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? யார்கிட்ட பாடாங்க போக முடியும்? நித்திய ஜீவ வசனங்கள் என்ன இருக்குது? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. உம்மிடத்தில் இருக்கிறதே நாங்க யார்கிட்ட போக முடியும்? அப்ப இயேசு என்ன சொன்னாரு? இயேசு அவர்களை நோக்கி, இயேசு அவங்களை பார்த்து சொல்றாரு, 12 உங்களை. என்னங்க இது? ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு வேத பகுதி. எத்தனை பேரு? 12 பேரான இந்த குழு, இந்த குழுவாகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? நான் தெரிஞ்சுக்கிடலையா? உங்களுக்குள்ளும். ஆனா இந்த 12 பேர்லயும் ஒருத்தன் பிசாசா இருக்கார். எப்பவுமே சொல்லிட்டாரு. யோவான்ல 21 அதிகாரம் இருக்கு.
19ஆம் அதிகாரத்துல தான், 18ஆம் அதிகாரத்துல தான் காட்டி கொடுக்கப்படுறார். அப்ப ஆரம்பத்திலே விஷயம் என்ன செஞ்சாச்சு? சொல்லியாச்சு. யோவான் 12ஆம் அதிகாரம் சிச்சுவேஷன் என்னன்னு சொல்லிடுறேன். லாசரு, மரியாள், மார்த்தாள் வீட்டுக்கு இயேசு விருந்துக்கு போயிருக்கிறார். இப்போ லாசருடைய சகோதரி மரியாள் விலை உயர்ந்த அந்த தைலத்தை எடுத்து இயேசுனுடைய சிரசிலே ஊற்றி அபிஷேகம் பண்ணுகிறார். விளைவு என்னன்னா, அந்த வீடு முழுவதும் நறுமணத்தினால நிரம்புது. இப்போ ஒரு ஆள் ஒரு விஷயம் சொல்றார். 4வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவன் சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று, அப்பா 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் ஏழைகளுக்கு கொடுக்காம இப்படி வேஸ்ட் பண்ணிட்டாளே. யாருக்கு கொடுத்துருக்கணும்? ஒரு உலகத்துல எவ்வளவு ஏழை பாலை இருக்கு, தரித்திரங்க இருக்காங்க, பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த பொம்பளை இப்படி வேஸ்ட் செலவு பண்ணிவிட்டாளே. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், நம்ம ஆளுக்கு என்ன கவலை? தரித்திரரை பத்தி என்ன செய்யலையா? கவலைப்பட்டு சொல்லாம அவன் திருடனானபடியினாலும். அவன் யாரு? இயேசுனுடைய சீஷரா இருக்கக்கூடிய 12 பேர்ல ஒருத்தன் எப்படியும் இருக்கலாமா? திருடனா, துரோகியா, கவலைப்படாம பணப்பையை வைத்துக்கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறவனா இருந்தான். அதனால இப்படி சொன்னான். நான் சொல்றேன், நீங்க கவனிச்சுட்டு வாங்க. அந்த வீழ்ச்சிங்கிறது திடீர்னு நடக்கல, கிராஜுவலாவே ஆண்டவர் வான் பண்ணிட்டே இருக்கிறார். எத்தனை இடத்துல வான் பண்ணியிருக்கிறார் பாருங்க. 13ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் அவர் ஒவ்வொருத்தர் காளையா கழுவுறாரு. பேதுரு சொல்றான், நீர் என் பாதத்தை என்ன செய்யக்கூடாது? கழுவக்கூடாது, விட மாட்டேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் கழுவலைன்னு சொன்னா உனக்கு எனக்கும் பங்கு பாத்திரம் ஒன்றும் கிடையாது. உடனே அவன் சொல்கிறான், கால் மட்டும் இல்லை, என்னை குளிக்க ஊற்றிடும், பங்கு இல்லைன்னு மட்டும் சொல்லிடாது. அதுக்கு மட்டும் நான் காலெல்லாம் இல்லை, தலையவே கொடுக்குறேன், என்னை குளிப்பாட்டும். அப்போ இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. 10 முழுகினவன் யாரு? முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாய் இருக்கும். காலை மாத்திரம் கழுவுனா போதும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமா இருக்கிறான். முழுவதும் சுத்தமா. இது இன்னைக்கு மாதிரி ரோடு போக்குவரத்து வசதிகள் அன்னைக்கு கிடையாது. அன்னைக்கு பாலைவனமான இடங்கள், ரொம்ப தூசி புழுதி எல்லாம் நிறைய இருக்கக்கூடிய ஊர்களில் தான் அவங்க என்ன செய்யணும், நடந்து போகணும். அவங்க குளிச்சுட்டு ஒரு பகுதி கிளம்பியிருப்பாங்க, பக்கத்தில் தான் ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்குன்னு வைங்க. ஆனால் அங்கே போகிறதுக்குள்ளே அவங்க கால் என்னவாயிரும், புழுதி ஆயிரும். அப்போ என்ன செய்வாங்க, அவங்க அங்கே போகும் பொழுது அந்த செருப்பெல்லாம் கழட்டிட்டு பாதத்தை என்ன செய்வாங்க, கழுவிக்கிடுவாங்க. அதுதான் அங்கே மீன் பண்ணுறாரு. முழுகினவன்னா குளித்தவன், ஏற்கனவே குளித்தவன் காலை கழுவுனா மட்டும் போதும், மற்றபடி சுத்தமாக இருக்கிறான். நீங்களும் சுத்தமா இருக்கிறீர்கள். எப்படிங்க? 12 பேரை பார்த்து சொல்ல, நீங்களும் சுத்தமா இருக்கீங்க, ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். எல்லாரும் கிடையாது. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஆண்டவர் காமிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. 13ல் 21 வசனத்தை பாருங்க.
இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி அவருக்கு கலக்கம் உண்டாங்கி கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் உங்களில் கொடுப்பான் என்று ஒருத்தன் என்ன காட்டி கொடுப்பான்னு சொல்லி மெய்யாகவே, உண்மையா மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன்னு சாட்சியாக சாட்சியாக சொன்னார். சொன்னார். எச்சரிப்பா சொன்னார். இவருக்கு கலக்கம், அவனுக்கு எச்சரிப்பு. நான் சொல்லட்டுமா, உங்க இருதயம் கடினமாயிட்டுனா 1000 எச்சரிப்புகள் உங்களை சுத்தி வந்தாலும் உங்க காதுல விழாது. அது உங்களை கடந்து போயிடும். அதான் வேதம் சொல்லுது, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். நான் நிறைய நேரம் சின்ன பையனாக இருக்கும்போது நினைப்பேன், இது என்ன காது உள்ளவன் கேட்கணும், எல்லாருக்கும் தானே காது இருக்கு, காது இல்லாத ஆள் இருக்கா? காது உள்ளவன். இடையில நம்ம தம்பி கேட்ட மாதிரி, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிதுன்னா வலிக்க விட மாட்டாங்களா? காது காது இருக்கலாம், ஆனா கேட்கிற காதா இருக்கணும். சொல்றாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். இப்போ என்ன தெரியுமா, இவங்களுக்குள்ள யாருன்னு தெரியணுங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு. அது இயல்பாக வரும்ல. இப்போ இடையில நம்ம பரீட்சை எழுதணும், யார் மார்க்கு ஆசை இருக்குல்ல, யார் கடைசி மார்க்குங்கிறது அது வேண்டியதில்லை, யார் மார்க்கு சர்ப்ரைஸ் அவங்களுக்கும் வந்துருச்சு. அப்போ அவங்களுக்குள்ள யாருன்னு கேட்கணும் அப்படின்னு ஒரு பேச்சு யோவான் கேட்குறான். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த 26லேருந்து 30 வரைக்கும் உள்ள பகுதியில் அது சொல்லியிருக்கு, நான் துணிக்கு துவைத்து யார் கையில் கொடுக்குறோனோ அவன்தான் அப்படின்ட்டு யூதாஸ் காரியத்து கையில் கொடுக்குறாரு. 27ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த துணிக்கு அவன் வாங்கின உடனே சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்போ அது வரைக்கும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, தடுத்து வச்சிருக்காரு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்ம எதிரி ரொம்ப பொல்லாதவன், நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அவன் முழு ருத்திர தாண்டவம் ஆட முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம்னா அவன் கொட்டத்தை அடக்கி வச்சிருக்காரு. நம்ம பண்ணுற சேட்டைக்கெல்லாம் ஏற்ற மாதிரி இவர் மொத்தத்தில் தடுத்து விடாமல் அவுத்து விட்டார்னா பீஸ் ஆயிரும். ஆண்டவர் என்ன செஞ்சார், இவனுக்கு எச்சரிப்பு மேலே எச்சரிப்பு கொடுத்து அது வரைக்கும் அடக்கி வச்சிருந்தாரு. இப்போ அவன் தீர்மானமாக வெளியே போகிறதுக்கு இது பண்ணிட்டான். அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்தான். அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிறதுக்குரிய ஒரு ஆசாமி உள்ளே புகுந்துட்டான். ஆண்டவர் சொல்கிறார், செய்கிறத நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். சீக்கிரமாக செய் அப்படின்னார். உடனே நம்ம ஆட்கள் 11 பேருக்கு எவ்வளவு மண்டையில் சரக்கு இருந்து பாருங்களேன். ஒன்று இது இப்படி இருக்கலாம், இல்லைன்னா இவன் ரொம்ப புத்திசாலி, அதிபுத்திசாலியாக இருந்திருக்கலாம். ஏதோ ஒன்று இது ரொம்ப மங்கி எறிகிற டியூப் லைட்டுகளாக இருந்திருக்கணும், இல்லை இது ரொம்ப பரிசு. இந்த சொல்லுவாங்க ஜெகஜால கில்லாடிம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆளா ஏதோ ஒன்று. இப்போ இவங்க என்ன நினைச்சாங்களாம், அவர் இப்படி அவனுடனே சொன்னதின் கருத்தை பந்தி இருந்தவர்களில் ஒருவனும் அறியவில்லை. எனக்கு இந்த நீங்க சுவிசேஷங்கள்ல கடைசி பகுதியை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 12 பேருக்கும் தெரியலன்னே வரும். இப்படி ஆடா இருப்பீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி என்ன செய்யும் இருக்கும். ஆனா அப்படி ஆட்களை வச்சு தான் பின் நாட்கள்ல ஆண்டவர் உலகத்தையே கலக்கினார்.
கருத்து ஒருத்தருக்கும் தெரியல. அடுத்த வருஷம் யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினால் இவங்க என்ன நினைச்சிட்டாங்க தெரியுமா? நம்ம ஆள் என்ன வச்சிருக்கான், பணப்பை இவன் தான் நம்ம டீமுக்கு வந்து கேஷியர். அப்ப ட்ரெஷரர், கேஷியர்னு கூட ட்ரெஷரர்னு கொஞ்சம் மரியாதையா இருக்கும். ட்ரெஷரர் இவர் தான். ட்ரெஷரர் வந்து என்ன என்ன சொல்லப்பட்டிருக்கு, லீடர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, ஏதோ பண்டிகைக்கு தேவையானவைகளை தேவையானதை வாங்கிட்டு வர்றதுக்காக ட்ரெஷரர்கிட்ட என்ன செஞ்சிருக்கலாம், பொறுப்பு கொடுத்துருக்கலாம். ஒன்று இல்லைன்னா ஏதோ ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்கு ஏதாவது என்ன செஞ்சிருப்பாரு, அட்வைஸ் பண்ணிருப்பாரு. அப்போ கடைசி வரைக்கும் சீசர்களுக்கு அது துணிக்கையே கொடுத்துட்டாரு. அதை வாங்கிட்டான். வாங்கினதை அவங்க பார்த்தாங்க. பார்த்தாலும் என்ன வரல, இப்ப யாருக்கு இல்லாடின்னு நமக்கு தெரியல. இப்போ 17ஆம் அதிகாரம், இப்போ 13ஆம் அதிகாரம் பின்பகுதியிலிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் இயேசு 11 பேர் கூட ரொம்ப முக்கியமான பல விஷயங்கள் பேசுகிறாரு. பேசிட்டு 17ஆம் அதிகாரத்தில் சீஷருக்காக ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணும்போது 12ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க, நான் அவர்களுடனே கூட, நான் அவங்க கூட 11 பேரை சொல்றாரு, அவங்க கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். இப்போ எங்க தான் இருக்காரு, கவனிக்கீங்களா? இப்போ எங்க தான் இருக்காரு, உலகத்தில் இருக்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னுடைய வேலை நிறைவு பெற்றது, நான் காத்து கொண்டு வந்தேன், நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். என்ன அழகான வார்த்தை பாருங்க. எப்படிங்க, பிதாவே நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் மட்டும்தான், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்ல, அவர்களில் ஒருவனும் கெட்டு போகல. அதாவது இயேசு இன்னும் காட்டி கொடுக்கப்படலை. ஒன்று, யூதாஸ் இன்னும் நான்று கொண்டு சாகலை. ஆனால் அதுக்கு முன்னாலேயே இயேசு ஜெபம் பண்ணுறார், கெட்டு போயிட்டான். நம்ம எந்த இடத்துல இருக்கோங்கிறது முக்கியம் கிடையாது, அவரோட சரியான உறவில் இருக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ வந்து தேவனுடைய ஆலயத்தில் இருந்தே கெட்டு போகிற நிலைமையில போய் கொண்டிருக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது. ஜாக்கிரதையா நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சரி, இப்போ வேத வாக்கியத்தை நம்ம எப்படி நிறைவேற்றணும், அதுக்கு வந்துருவோமா? 24வது வசனத்தை பாருங்க. யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி. இது தேவன் தெரிந்து கொண்ட இடம் கிடையாது, இது அவனே தெரிஞ்சுக்கிட்ட இடம். நிறைய நேரம் என் வழி தனி வழி அப்படின்னா தனியா போயிட வேண்டியதான் பாதாளத்துக்கு. கர்த்தருடைய வழியில தான் நான் இருக்கணும், அவருடைய மார்க்கத்தை தான் நான் பின்பற்றணும், அதில் தான் நான் ஒழுங்காக முன்னேறணும். எங்க தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியம், இந்த அப்போஸ்தல பட்டம், அதில் வேறொருவன் பங்கு பெற வேண்டும். எனக்கு அதை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, வருத்தமாக இருந்துச்சு. ஏன் வருத்தம் தெரியுமா? இவன் 12 பேர்ல ஒருத்தன் இயேசுவால ஊழியத்துக்கு அனுப்பப்பட்டான். அவன் மூலமாகவும் அடையாளம் அற்புதம் நடந்துச்சு.
இந்த 12 பேரில் ஒருத்தங்கெல்லாம் வந்து 12 பேரும் வந்து சொன்னது, பிசாசுகள் எல்லாம் கூட நாங்கள் சொல்கிறதுக்கு கீழ்ப்படியுது இவனும் சொல்லியிருந்தான். யோசித்து பாருங்களேன், அந்த 3½ ஆண்டு காலம் இயேசு எத்தனை அற்புதங்களை செஞ்சார். யோவான் எழுதுறாரு, இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிராத வேறே அநேக அற்புதங்கள் இருக்கு, அதெல்லாம் சொல்லணும்னு சொன்னா மையும் காணாது பேப்பரும் காணாதுங்க. அப்ப அவ்வளவு அற்புதத்தையும் இவன் யாரு பார்த்தவன். இதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? யூதாஸ் காரியத்து இயேசுவோட எல்லாம் முடிஞ்சிடும்னு நினைச்சான். இயேசு இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அப்போஸ்தலர்கள் மூலமாக ஒரு மாபெரும் சகாப்தம் உருவாக போகிறது என்பது யூதாஸ்க்கு தெரியல. அவனுடைய இடத்தினுடைய சூழலை மாத்திரம் பார்த்து அதை மாத்திரம் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மகத்துவம் அவனுக்கு தெரியல. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஒருவேளை உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சூழல் வித்தியாசமாக இருக்குது, சிறுமையானதாக இருக்குது, வெறுமையானதாக இருக்கிறது, அது அவ்வளோ பெரிய பாராட்டத்தக்க விதத்தில் இல்லை, ரொம்ப சொல்லிக்கிற மாதிரியே ஒன்றும் இல்லை, இது என்னங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்பில் நீங்கள் இருக்கிற நிலையில் தொடர்ந்து ஓடுங்க, தொடர்ந்து முன்னேறுங்க. இதற்கு பின்னால் இருக்கிற மகத்துவம் ஒரு நாளில் வெளிப்படும். அப்பொழுது நீங்கள் அதை பார்த்து அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதாக என் தேவன் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் நிச்சயமா அவர் உழைத்து கொண்டே இருக்கிறார். நீ நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, நீ அதை கண்டாலும் சரி காணலனாலும் சரி, அவர் தம்முடைய உழைப்பில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். தைரியப்படுங்க, சோர்ந்து போகாதீங்க, முன்னேறுங்க. இவன் அவ்வளோ பெரிய மேன்மையை இழந்து போனான். இந்த அப்போஸ்தலர்கள் மூலமாக நடந்த செயல்களை வைத்து, அவர்கள் சொன்ன செய்தியை வச்சு இன்றளவும் கோடா கோடி மக்கள் இயேசுவின் பிள்ளையா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியத்தை இழந்திருக்கான் பாருங்க, சாதாரணம் கிடையாது. முதல்ல ஒரு நிறைவேறுதல், அது நெகட்டிவ். இப்போ ஒரு நிறைவேறுதல், இது பாசிட்டிவ். இப்போ அந்த நிறைவேறுதல் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, 24வது வசனம். இப்போ அவன் இடத்துக்கு இவனை என்ன செய்யணும், இன்னொருவனை கொண்டு வரணும். இப்போ என்ன சொல்கிறாங்க 24வது வசனத்தில், எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே. இப்போ நீங்கள் என்னை பார்த்துட்டு தான் இருக்கீங்க, பிரசங்கத்தை கேட்டுட்டு தான் இருக்கீங்க. இந்த மனுஷன் முடிக்காமல் இழுத்துட்டு போகிறானே அப்படின்னு நினச்சி நீங்கள் என்னை பார்க்கீங்களா? இல்லை வசனத்தின் ஆழத்தில் நம்மளை கொண்டு போறாரு ஆர்வமா நீங்க பார்க்கீங்களா? எனக்கு தெரியாது. இருதயங்களை பார்க்கிற கர்த்தாவே. மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், கர்த்தரோ இருதயங்களை பார்க்கிறார். சரி, நம்ம முடிச்சிடுவோம், ரொம்ப நேரம் உட்காந்துச்சிங்க. இங்கே 2 பேரை நிறுத்துறாங்க. ஒருத்தர் பேர் என்னது, யுஸ்து என்னும் மறுநாமம் உள்ள பர்சபா எண்ணப்பட்ட யோசேப். ஏப்பா இவ்வளோ பெரிய பேரா? பர்சபா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சபா என்கிறவருடைய குமாரன். சரியா? சபா என்கிற ஒரு குமாரன் பர்சபா, சபாவுனுடைய குமாரன். அவருக்கு பேர் யோசேப்பு, அவருக்கு இன்னொரு பேர் யுஸ்து. புரியவே இல்லையா? ஒரு ஆளுக்கு 3 பேரா? இல்லை 2 பேர் தான். அப்பா வேற உள்ள சேர்த்துருக்காங்க.
யோசேப்பு அப்படிங்கிற பேருக்கு அர்த்தம் என்னன்னா, தேவன் இன்னும் அதிகரிக்க செய்வார். ஆண்டவரே கொஞ்சம் கூட்டிக்கோங்க. ஏன்னா ராகேலுக்கு பிறந்த பிள்ளைக்கு அவ என்ன பேர் வச்சா? யோசேப்புன்னு பேர் வச்சா. யோசேப்புன்னு பேர் வச்சுட்டு ஆண்டவர் எனக்கு இன்னொரு குமாரனையும் தருவார். Let him add to this number. இது ஒரே எண்ணிக்கையில முடிஞ்சிடக்கூடாது, இன்னொரு எண்ணிக்கை எனக்கு வேணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை அவள் வெளிப்படுத்தினாள். அதனால யோசேப்புன்னு பேர் வச்சா. நான் அந்த பேர் அர்த்தத்தெல்லாம் கண்டுபிடிச்சி அதில் ஒரு இது அதிலெல்லாம் எனக்கு பிடிக்காது. பட் நான் இதை யோசித்து பார்க்குறேன். அவர் ஆட் பண்ணட்டும். இப்போ 11 பேர் தான் இருக்காங்க, ஒருத்தர் ஆட் பண்ணணும். அப்போ ஜோசப்ங்கிற பேர் நல்ல பேராக தானே இருக்குது, ஆட் பண்ணிக்கலாமா? இன்னொரு பேர் அந்த யோசேப்புலையே அவனுக்கு மறு பேர் என்னவா? யுஸ்து. அது என்ன யுஸ்து? ஆங்கிலத்தில் வந்து ஜஸ்டஸ். ஜஸ்டஸ் ஜஸ்டஸ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வர வார்த்தை தான் ஜஸ்ட். ஜஸ்ட்னா சில ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருச்சு அப்படி, அது கிடையாது. ஜஸ்ட்னா நேர்மையாளன், உத்தமன், நியாயமானவன். துரோகி இருந்த இடத்துல நியாயமான ஒரு ஆளை கொண்டு வர்றது, அது பழுகி பெருகி போன யாரு? யோசேப்பை கொண்டு வர்றது நல்லது தானே. அடுத்த ஆளுக்கு பேர் என்னது? மத்தியாஸ். மத்தியாஸ்ங்கிற பேருக்கு அர்த்தம் என்னன்னா, த கிஃப்ட் ஆஃப் காட், தேவனுடைய பரிசு, தேவனுடைய ஈவு. 2 பேரை முன்னால் நிறுத்துறாங்க. ஆண்டவரே, நீர் இந்த நேர்மையான கனி நிறைந்த யோசேப்பை தெரிஞ்சுக்கிட போறீரா, இல்லை தேவனுடைய கிஃப்ட் அப்படின்னு அறியப்படுகிற மத்தியாவை தெரிந்துக்க போறீரா? எங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணுங்க. சீட்டு போடுறாங்க. அன்னைக்கு வந்து ஒரு மனமாக இருந்தாங்க, நல்மணமாகவும் இருந்தாங்க. வார்த்தைக்கு ரொம்ப அர்த்தம் இருக்கு, புரிஞ்சவங்களுக்கு புரியும். இப்போ கொஞ்சம் கிரிமினலாக இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து ஒரு ஆளை தான் சூஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணி 2 சீட்லேயும் ஒரே ஆள் பேர் எழுதிட்டா என்ன நடக்கலாம்ல? பைபிள் சொல்லுது, சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். அவங்க வந்து உத்தமமான ஒரு அதுதான் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர், எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறவர். அவங்க ஜெபம் பண்ணாங்க, 2 பேரை போட்டு எழுதுனாங்க, சீட்டு போட்டாங்க, ஜெபத்தோட ஒரு பேரை பிக் பண்ணாங்க. வசனம் சொல்லுது, இந்த அப்போஸ்தலரோடு கூட சேர்த்து கொள்ளப்பட்டான். அதிகாரம் முழுவதுமே ரொம்ப ஆச்சரியமான அதிகாரம். ஒரு மேன்மையான மகத்துவம் அவர்களுக்கு அடுத்த அதிகாரத்தில் நடக்க போகுது. அதற்கு முன்னால் இருக்க வேண்டிய அத்தனை ஆயத்தமும் இவர்கள் இருந்துச்சு. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய மகத்துவமான வெளிப்பட வேண்டும்னு சொன்னால் நீங்கள் ஆயத்தப்படணும். இவங்க எப்படி ஆயத்தம் பண்ணாங்க? ஒரு மனமாக இருந்தாங்க, ஜெபித்தார்கள், தீர்மானம் பண்ணாங்க, சேர்த்துக்கிட்டாங்க. போன வாரம் சொன்னேன், அவங்க கீழ்ப்படிந்தாங்க, அவங்க ஐக்கியப்பட்டாங்க, அவங்க ஜெபம் பண்ணாங்க, அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, சேர்த்துக்கிட்டாங்க. தேவ நாமம் அவர்களில் மகிமைப்பட்டது. முழங்கால் படிடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். இந்த நாளில் நீங்கள் யூதாசை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தையை கேட்டீங்க.
அவன் இடத்துல இன்னொரு நபர். ஆனால் அதில் நான் ரொம்ப முக்கியமாக சொல்ல விரும்புகிற காரியம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய கட்டுப்பாடு, அதை மீறி ஒன்றும் நடக்காது. ரெண்டாவது, அவருடைய வசனம் நிறைவேறுதலில் என்னுடைய பங்கு. ஆண்டவரே, என்னுடைய வாழ்வு உம்முடைய வசனத்தின் நிறைவேறுதலாக இருக்கட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனம் எங்களை தொட்டு எங்களை ஆராய்ச்சி செய்து உமக்கு நேராக்கட்டும். வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.